நாளைக்கு இருந்து நமக்கு திருத்தணி டெம்பிள்ல பெரிய பந்தோபஸ்த் இங்கே நம்ம போட போறோம். ஏற்கனவே ஒரு 160 சிசிடிவி இருந்தது. இன்னொரு இன்க்ரீஸ் பண்ணி இன்னொரு 100 எக்ஸ்ட்ரா நம்ம போட்டிருக்கோம். ஸோ அரௌண்ட் ஒரு 250 கேமராஸ் பார்க்கிங் கவர் ஆகிற மாதிரி, மெயின் எங்கெங்கே நமக்கு க்ரௌட் கன்ஜெஸ்டடாக இதுவரை நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் எங்கெங்கே க்ரௌட் கொஞ்சம் கன்ஜெஸ்டடாக இருந்ததோ அது வைக்கிற மாதிரி சிசிடிவியில் கவர் பண்ணியிருக்கோம். அது இருக்காம எங்கெங்கே ப்ரெஷர் பாயிண்ட் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல தோணுச்சோ அங்கங்கே வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் லெவல் டெப்ளாய்மெண்ட் ப்ராப்பராக ஆஃபீஸர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே வச்சிருக்கோம். நமக்கு இந்த டெம்பிளில் 3-4 என்ட்ரி எக்ஸிட் இருக்குது. அது ப்ராப்பராக எங்கே வந்து நம்ம க்ரௌண்ட் ஹோல்டு பண்ணணும் அண்ட் எங்கெங்கே இதுக்கு முன்னாடி எங்களுக்கு பிரச்சனை மாதிரி இருந்ததோ வி ஹேவ் சார்ட்டட் தட் அவுட். மோஸ்ட்லி எந்த வெஹிக்கல்ஸ்க்கு எது பாசஸ் இருக்குது அது வந்து நம்ம பார்க்கிங் ஸ்பாட்டும் இந்த தடவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். போன வருஷம் கொஞ்சம் டிராஃபிக் கன்ஜெஷன் மாதிரி இருந்தது. ஸோ அதனால மல்டிபிள் ஆல்டர்னேட் பார்க்கிங் சைட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். திருத்தணி டவுன்ல வந்து சிசிடிவி கேமரா வந்து எதுவுமே ஒர்க் ஆகல சார். அது வந்து இந்த பந்தோபஸ்துக்கு முன்னாடி ஒரு 100 டெம்பரரி கேமராஸ் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். அண்ட் ஏற்கனவே ஒரு 60 இருந்தது. அதோட ரிப்பேர் ஒர்க் இஸ் கோயிங் ஆன். பட் எல்லா பார்க்கிங் ஸ்பாட்ஸ், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இது மக்கள் வருவாங்களோ அது எல்லாமே இப்போ நம்ம டெம்பரரி சிசிடிவியோட கவர் பண்ணுவோம். சார் இப்போ வந்து மலை மேல கீழே இருந்து மேலே வருது 2 வீலர்ஸ் அனுமதி லாஸ்ட் டைம் இது பண்ணியிருக்காங்க, ஸ்டெட்டர் பண்ணிருக்காங்க. அது நம்ம கிரௌட் வந்து எந்த இடத்துல வந்து அது நம்ம கிரௌடு எவ்வளோ வருது அது பார்த்துட்டு டிசைட் பண்ணிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு அப்படின்னா ஒருவேளை இனிஷியலி கிரௌட் கம்மியாக இருந்ததுன்னா தெர் இஸ் நோ நீட் டு யாருக்குமே நம்ம வந்து பிளாக் பண்ண மாட்டோம். ஆனால் ஒருவேளை க்ரௌட் அதிகமாகிடுச்சு கன்ஜெஷன்லாம் அப்போது உண்மையான வண்டி போக முடியாது. அப்போது எங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து அந்த காட் ரோட் கிட்ட ஷட்டில் சர்வீஸ் ஆல்ரெடி டெம்பிள் சைடு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது பேஸ் பண்ணி நம்ம வந்து அது பார்க்கணும். சார் இப்போ ஹைகோர்ட் வந்து உத்தரவு வந்து டிஜிட்டல் பேனர்ஸ்லாம் இது பண்ணி பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை டெம்பிள் ஃபெஸ்டிவல் பொறுத்தவரை பேனர்ஸ் ஏதாவது இருந்தால் வித் பர்மிஷன் தான் வைப்பாங்க. வித்வுட் பர்மிஷன் இருந்தா அது வந்து we will just check wherever it is like that and we'll take action as per law. இந்த விஐபி கேட் வழியில வந்து எப்பவுமே தள்ளுமுள்ள அது நிறைய பிரச்சனைகள் இல்ல that is போலீஸ் பாதுகாப்பு. no actually அந்த கேட் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு டெப்ளாய்மெண்ட் இருக்கும். நம்ம நார்மலி எப்படி అయితే கிரௌடு தர்ஷன் பண்றாங்களோ சேம் ப்ராசஸ் அங்கேயும் ஃபாலோ ஆகும். ப்ரோட்டோகால் படி we have the list. அது பேஸ் படி நாங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம் சார். அப்போ ஒரே அந்த இடத்துல போலீஸோட இது பண்ண முடியுமா, எக்ஸ்ட்ரா பண்ண முடியுமா? எங்க கீழே வந்து தெப்ப திருவிழா நடக்க வந்து ஆமாம் தெப்பம் வந்து 16th தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுவரை இங்கே க்ரௌட் ஆல்மோஸ்ட் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா 16th ஈவினிங் வரை க்ரௌட் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிடும். ஸோ ஆல்ரெடி திருக்குளம் அதுக்கு தனியாகவே பந்தோபஸ்த் போட்டோம். பட் அந்த தெப்பம் ஸ்டார்ட் ஆகிற வரை டெஃபினெட்லி இங்கே க்ரௌட் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபர்தர் நம்ம ஸ்ட்ரென்த் அங்கே மொபிலைஸ் பண்ணிடுவோம். எவ்வளோ போலீஸ்ன்றது தகவல் இல்லை தட் இஸ் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. வி வில் இன்ஃபார்ம் இட் இன் டைம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.